ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த பார்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். 10th ஸ்டாண்டர்ட் சரி, டிஎன்பிசி படிக்கிறவங்க சரி, நீங்கள் ரீசெண்டாக எஸ்டர்டே பிஃபோர் டே நம்ம குரூப் 4 அண்ட் குரூப் 2 டிஎன்பிசி வந்து நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பாலிட்டிலேருந்து 20 மார்க் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இதை நம்ம பார்ப்போம். 1 minute. இந்தியன் கான்ஸ்டியூஷன் 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் அதோடைய இது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய கிளாஸை பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபஸ்ட் யூனிட், ஓகேவா, சிவிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்கலாமா? ஸோ 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ சால்ட்டு எடுத்துடலாம். ஸோ பார்ப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷன். பொதுவாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் எதுக்காக நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன். நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணணும். இப்போ எந்த ரூல்ஸுமே இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஸோ அதுக்காக தான் இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது. இந்த கான்ஸ்டியூஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அச்சாணி சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷனை. அடிப்படை சட்டம் இது, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு எங்கே இந்த பாலிசி எங்கே உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில், யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்ற பாடி வந்து உருவாச்சு. அது மட்டும் இல்லாமல் மிக ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் தான், அமெரிக்காவில் கான்ஸ்டியூஷன் தான். கிட்டத்தட்ட 1787 சம்திங் இந்த டைமில் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன். 4 months தான் உருவாக்கப்பட்டது. பிரியாம்பிள் கான்செப்ட், இந்த கான்ஸ்டியூஷன் அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது, ஓகேவா? பிரியாம்பிள் பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் எது ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன் தான், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எதுக்காக கான்ஸ்டியூஷன் அவசியம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த கண்டென்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுக்காக நமக்கு தேவை அப்படின்னா, பொதுவாக எல்லா மக்களாட்சி நாட்டுக்குமே அவங்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் தேவை, ஓகேவா? ஒரு நாட்டுடைய மக்கள் எப்படி இருக்கணும், வாழ விரும்பக்கூடிய வகையில் ஒரு சில அடிப்படை கொள்கைகளை அரசமைப்பு வகுத்து கொடுத்து இருக்கு. இந்த கான்செப்ட் தான் இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 1946 அமைச்சரவை தொடுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை, இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது சொல்கிறாங்க. எப்போ? 1946 உருவாக்கப்பட்டது. இந்த அரசியல் அசம்பிளியில் 292 மாகாண ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்களும், பலுஸ்தான் சார்பில் ஒருத்தரும், மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேரும், டோட்டலாக 389 பேர் இந்த அசம்பிளியில் இருக்காங்க, ஓகேவா? இது கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அசம்பிளியில் ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1946 ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடக்குது. எப்போ? December 9. அப்போ யார் டெம்பரரி சேர்மனாக என்றது யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான் ஒரு டெம்பரரியாக ஒரு சேர்மனாக அப்போ செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அசம்பிளியில் வந்து இருக்கிறப்போ இவர் டெத் ஆகிடுறாரு. இதனால் செகண்டாக பர்மனண்ட் சேர்மனாக யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ராஜேந்திர பிரசாத் இவர் வந்து அந்த சேர்மனாக, வைஸ் சேர்மனாக எஸ்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரி இந்த 2 பேருமே செலக்ட் ஆகிறாங்க, ஓகேவா? டோட்டலாக இந்த கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அசம்பிளி இது வந்து 11 அமர்வுகளாக 166 டேஸாக இது இந்த கூட்டம் நடக்குது. டோட்டலாக இது இந்த அசம்பிளி நடக்கிறப்போ 2473 அமெண்ட்மெண்ட் வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லி. ஆனால் அதில் ஒரு சில மட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணலை. இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், ஓகேவா?
இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு மிக முக்கிய தலைவராக இருந்தது யாருன்னா டாக்டர் அம்பேத்கர், பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான். இவர் தலைமையில் தான் இந்திய அரசியலமைப்பு புக்கு வந்து உருவாக்கப்பட்டது. இதனால இவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்று சொல்றாங்க. இது முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட, அதாவது ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? அமெரிக்காலான நான் ரிட்டன். ஓகேவா? ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வேறு, நான் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வேறு. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப லாங்கான, அதாவது ரொம்ப அதிகமாக எழுதப்பட்ட நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்ட ஒரு அரசியலமைப்பு எதுன்னு கேட்டால் நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். அதுவும் முக்கியமான ஒன்று. ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெசன் ஸ்டார்ட் பண்ண ஒரு இது அது இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தரணும். அதை மறந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்தியா நாட்டுக்கு தனியாக கான்ஸ்டியூஷன் வேணும் ஃபஸ்ட்டு டிமாண்ட் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய். எம்என் ராய் இவர் 1934 டிமாண்ட் வச்சார். ஓகேவா? இதுக்கப்புறமா நிறைய சீர்திருத்தங்கள் நிறைய வந்துருக்கு. இதுக்கு பிஃபோராகவே நிறைய சீர்திருத்தம் வந்துருக்கு. என்னென்ன சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா 1793 ஒரு பட்டய சட்டம் உருவாக்கப்பட்டது. பட்டய சட்டம். நெக்ஸ்ட்டு 1909 விண்டோ மார்லி சீர்திருத்தம். நெக்ஸ்ட்டு 1935 ஐஎன்சி, அதாவது 1934 வச்சாங்க. 1935 மறுபடியும் டிமாண்ட் வச்சாங்க. யாருன்னா 1935 யார் வச்சிருந்தா ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அந்த கட்சி வந்து டிமாண்ட் வச்சாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1938 நேரு அவர்கள் வந்து டிமாண்ட் வச்சாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லி. ஓகே, இது மாதிரி நிறைய பேர் டிமாண்ட் வச்சாங்க. ஆனால் அவங்க ஒரு சில இதாக பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வச்சு பார்க்கலாம். இது ஃபுல்லாக டோட்டலாக நிறைய இருக்குது. நம்ம 10th புக்கு பேஸ் பண்ணி போனாலும் ஃபஸ்ட் 10th புக்கு முடிச்சுட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டாக கொடுத்துடலாம். ஓகேவா? யார் என்ன டிமாண்ட் வச்சாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம நாட்டில் இந்திய கான்ஸ்டியூஷன் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணாங்க. கடைசியாக பிரியாம்பிள் 1 22 பார்ட்ஸு, 395 ஆர்டிகல்ஸு, 8 ஷெடியூல், இதை வச்சு இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1949 நவம்பர் 26 அன்னைக்கு அப்ரூவ் வாங்கினாங்க, அக்செப்ட் பண்ணாங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்தது எப்போனா 1950 ஜனவரி 26. அந்த டேவாக நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்பப்ளிக் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணி வரோம். ஓகேவா? அது இந்திய குடியரசு தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணி வரோம். இது வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கு. பட் நம்ம இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வச்சு பார்த்தா பிரியாம்பிள் 1 தான். ஷெடியூல் வந்து அட்டவணை வந்து 12, அட்டவணை வந்து 12, ஆர்டிக்கல் சட்டப்பிரிவுகள் 465. நெக்ஸ்ட்டு பார்ட் பகுதி வந்து 25. ஓகே, இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இது. ஓகே, புக்கில் இருக்கிறது வந்து அப்போது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நடைமுறையில் இருக்கிறது இவ்வளோ இருக்குது. சட்ட திருத்தம் ஆர்டிகல்ஸ் 465, ஷெடியூல் அட்டவணை 12, பகுதி பார்ட் வந்து 25. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த நாள் தான் நான் செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் சொல்கிறோம். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொன்னோம். அது யார் கைப்பட இருந்து யார் ரைட் பண்ணது பார்த்தீங்கன்னா, பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. இவர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இட்டாலியன் ஸ்டைலில் சாட்சி ஒன்று கொஞ்சம் சாய்வாக எழுதுவாங்க பார்த்தீங்களா கசிவில், அந்த மாதிரி இட்டாலியன் ஸ்டைலில் அவருடைய கைப்பட எழுதப்பட்டது தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், இது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் சொல்லியிருக்கேன். இந்தியாவிலேயே உலகத்திலேயே ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அது லார்ஜஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். உலகத்திலேயே எழுதப்பட்ட எல்லா அரசியலமைப்புகளை விடவும் மிக நீளமான ஒரு அரசியலமைப்பு எதுனா நம்முடைய இந்தியாவுடைய அரசியலமைப்பு தான். நெக்ஸ்ட்டு, நிறைய கான்செப்ட்டு வெவ்வேறு நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கான்செப்ட்டுமே ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குதான். இப்போ எக்ஸாம்பிள், அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது எங்கேருந்து எடுத்திருப்பாங்களோ அமெரிக்காலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதே போல் அடிப்படை கடமை வந்து அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. இது போல் ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு இது எடுத்திருப்பாங்க. அது டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இல்லை நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா, நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. ஃப்ளெக்சிபிள், நான் ஃப்ளெக்சிபிள். ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னா அந்த ரூல்ஸ் ஒரு சிலர் வந்து நெகிழாத்தன்மை இருக்கும், நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், சரி அது நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு, கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகின்றது. கோஆப்ரேட்டிவ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுடைய அரசாங்க கவர்மெண்ட்டும் இங்கே செயல்பட்டு வருது. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்கும் செகுலரிசம். இவங்க அரசாங்கம் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த சமயத்தை சார்ந்த அப்படின்றது இல்லாமல் எந்த சமயம் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அண்ட் இருக்குது. அதனால தான் எல்லா ரிலிஜியன்ஸ் ரிலேட்டடைய ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க. ஓகேவா? இண்டிபெண்டான நீதித்துறையை வழங்குகின்றது. ஜஸ்டிஸ் பார்ட்டி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது சொல்கிறாங்க. அது ஓட் போடுற இது 18+ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், ஓட்டு போடுற எலிஜிபிள் இருக்குது. அதான் வயது வந்தோர் வாக்குரிமை. இது எல்லா மக்களுக்குமே ஒரு உரிமை, அதாவது எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் ஒடுக்கப்பட்டிருக்கிற உரிமை சொல்கிறோம். ஓகேவா? டோட்டலாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் இது பார்த்துருக்கீங்கன்னா இதோட 5 மார்க் கொஷனாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் வந்து முக்கியமாக கேள்விகள் உண்டு, பட்டு நமக்கு இப்போது நியூ சிலபஸ் வரை கொடுத்துருக்காங்க. ப்ரியாம்பிள் செப்பரேட் டாப்பிக்காக கொடுத்துருக்கிறதுனால நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ப்ரியாம்பிள் அப்படின்ற ஒரு இந்திய அரசமைப்புக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் ப்ரியாம்பிள். முகவுரை என்பது என்ற சொல் அரசமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கும். இது பெரும் அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்ட்டு சொன்னது முகவுரை ப்ரியாம்பிள். ஓகேவா? 1947 ஜனவரி 22 இந்திய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதாவது குறிக்கோள் தீர்மானத்தின், ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையாக வச்சு தான் இந்த ப்ரியாம்பிள் வந்து அமைச்சிருப்பாங்க. ப்ரியாம்பிள் வந்து எப்போ திருத்தப்பட்டிருக்குன்னா 1976 42 அட்டம்ப்ட் படி திருத்தத்தின்படி அமெண்ட்மெண்ட் படி இதை சேஞ்ச் பண்ணியிருக்கு. என்னென்னா ஒரு வேர்டு ஆட் பண்ணி 3 வேர்ட்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இல்லை, அது 3 வேர்ட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த 3 வேர்டுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம், இந்த வேர்டு வந்து இந்த சென்டென்ஸ் இந்திய அரசமைப்பின் முகவரியில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதிலிருந்து இந்திய மக்கள் தான் இந்திய அரசமைப்பின் ஆதாரம்,
எதன் மூலமாக இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என்று நாம் அறிய முடிகின்றது கொஸ்டின் கேட்பாங்க. எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்? பிரியாம்பல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்திய குடிமக்கள் அனைவரும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என எல்லாத்துலேயுமே ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது தான் இது முக்கிய நோக்கமே. இந்திய எல்லாமே இந்த பிரியாம்பல் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு சேஃப்டி கொடுக்கறது தான் இதோடைய முக்கிய தீர்மானமாக இருக்குது நோக்கமே. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு தெரியுமா 1789 ஃப்ரெஞ்சு ரிவல்ட் அப்போ இண்டிபெண்டன்ஸ், ஈக்குவாலிட்டி, அந்த சகோதரர் இந்த மாதிரி 3 ஓடுமே ஒரு முழக்கமாக ஏற்பட்டது. இந்த அரசமைப்பின் முகவரியில் இது முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இந்த 3 ஓடுக்கு இந்திய காஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, குடியுரிமைனா சிட்டிசன்ஷிப். சிட்டிசன் அப்படின்ற வேர்டு வந்து சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்திருக்கு. சிவிஸ் லத்தீன் மொழியிலிருந்து சிட்டிசன்ற வேர்டு வந்திருக்கு. இதை பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு பொருள். இந்திய கான்ஸ்டியூஷனில் இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், சென்ட்ரலுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆனால் இந்தியாவில் மட்டும் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். ஓகேவா? இதை பற்றி இந்த சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லக்கூடிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11. பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11. இது வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி, குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள் அந்த பகுதி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, குடியுரிமை சட்டம் 1955. இந்திய நாட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு 1955 அதாவது இந்திய அரசு வந்து வந்த பிறகு 1955 ஃபஸ்ட்டு ஏற்பட்ட சட்டம் தான் குடியுரிமை சட்டம். இது குடியுரிமை சிட்டிசன் வாங்குறது எப்படி, அதை எப்படி ஏற்றல் எப்படி, இது எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8 முறை அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 8 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது திருத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? எப்படிலாம் குடியுரிமை இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் பற்றி. ஓகேவா? 1955 படி ஒருவர் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சொன்னீங்கள, இந்த சிட்டிசன்ஷிப் வாங்குறது ஒரு மெத்தட் வச்சு ஃபஸ்ட்டு அவங்க பிறப்பை வச்சு சொல்கிறாங்க. 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ அதுக்கப்புறமா இந்தியாவில் அவங்க பிறந்திருந்தால் அவங்க இந்திய குடிமகனாக கருதப்படுவாங்க. வம்சாவளி மூலம் 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ அதுக்கப்புறமாவோ வெளிநாட்டில் பிறந்த ஒருத்தர் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில், அதாவது வெளிநாட்டில் அவர் பிறந்தப்போ வெளிநாட்டில் இருப்பார், ஒரு வேலைக்காக ஒரு ஃபேமிலியாக போயிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா அவருடைய அப்பா வந்து இந்தியா வம்சாவளியாக இருந்தாங்கன்னா அவரும் இந்திய வம்சாவளியா மூலமாக இந்திய குடிமை சிட்டிசன்ஷிப் பெறலாம். ரிஜிஸ்டர் மூலமாக அங்கே வாங்கலாம். இயல்புரிமைனா ஒரு வெளிநாட்டில் இந்திய அரசுக்கு இயல்பு சொல்லி அப்ளிகேஷன் பண்ணுற மூலமாக இந்த இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கலாம். இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எப்படியெல்லாம் குடியுரிமை எப்படிலாம் இயப்பலாம் பார்த்தோம்னா 1950 ஒருத்தர் அவங்களுடைய குடியுரிமையை சட்டத்தின் மூலமாகவோ பெறப்பட்டதோ இல்லைன்னா அரசமைப்பின் கீழ் முன்னுரிமையில் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் அவங்க பெற்ற குடியுரிமையை துரத்தல், முடிவு செய்தல், ஏற்றல் என்ற 3 வழியில் ஃபாலோ பண்ணுறாங்க. சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டாலோ அரசமைப்பின் கீழ் முன்னுரிமையாக கேட்கறதுனாலையும் நம்ம எப்போ செய்யலாம். ஒரு குடிமை தாமாக, அதாவது வாலண்டியாக வந்து கேட்குற மூலமாக அவங்க குடியுரிமை பெறலாம். வேறொரு நாட்டில் குடிமை பெற்ற பிறகு தாமாக இந்திய குடியுரிமையை முடிவுக்கு வந்துடுதல். வேறொரு நாட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்ட பிறகு அவங்க இந்திய நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு, இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், அதாவது இயல்புரிமை மூலமாக அப்ளை பண்ணுறவங்க, ஏதோ தவறான செயல் மூலமாக குடியுரிமை பெற்றவங்க, தவறான ரெப்ரசன்டேட்டிவ் தந்தவங்க, உண்மையெல்லாம் மறைச்சவங்க, வெளிநாட்டோட வணிகம் வியாபாரம் செஞ்சவங்க, 2 வருஷம் ஜெயிலில் பெற்றவங்க,
இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குற்றம் புரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அவங்க சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லக்கூடிய பார்ட் 3 ஆர்டிகல் 12-35 வரைக்கும். பார்ட் 3 ஆர்டிகல் 12-35 இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ஆர்டிகல்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்திய அரசமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகள் இந்த அடிப்படை உரிமை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. அது சொல்லியிருக்கல. அது ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு டோட்டல் எத்தனை அடிப்படை உரிமை சொல்லியிருக்காங்கன்னா 7 உரிமை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இப்போ வந்து 6 தான் இருக்குது. ரெமைனிங் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. அந்த 1 என்னன்னா சொத்துரிமை. இதை நீக்கியிருப்பாங்க. இதில் இந்த அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது சொத்துரிமை வந்து 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்படி சொத்துரிமை வந்து ஆர்டிக்கல் 31 நீக்கியிருப்பாங்க. இந்த சொத்துரிமை எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சொத்துரிமை வந்து சட்டப்பகுதி 12 பார்ட் 12 பிரிவு ஆர்டிக்கல் 300A இது கீழே இந்த சொத்துரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த சொத்துரிமையை வந்து இதில் நீக்கிட்டு அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்திய அரசமைப்பு பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகின்றது. முக்கியமான ஒன்று. பார்ட் 3 தான் இந்தியாவின் மகா சாசனம் என்று சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே அடிப்படை உரிமை வந்து காமன். இது வந்து ஒரு சில அதே போல் ஆனால் இந்திய குடிமகளுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகள் இருக்குது. இந்தியன் எல்லாம் காமன் தான். ஆனால் இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பர்டிகுலரான ஒரு சில அடிப்படை உரிமைகள் இருக்குது சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 அப்படின்றது என்னன்னா ஒரு தனிப்பட்டவர்களோ இல்லை அடிப்படை உரிமைகள் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக யாரோ ஒரு பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க கோர்ட்டு மூலமாக அவங்க உரிமையை பெறலாம் அப்படின்ற அடிப்படை உரிமைகள் பட்டு அதாவது அரசமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சொல்கிறாங்க. ஓகேவா? நீதிமன்ற முற்றிகையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். முக்கியமானது நீதி பேரானா சீலோடு கவர்மெண்ட் அந்த கோர்ட்டோட சீலோட ஜீவோ பாஸ் பண்ணுறாங்கல்ல அதுதான் நீதி பேராணை சொல்கிறோம். ஓகேவா? இது சில சட்டங்கள் நிறைவேற்றாமல் தடை செய்யறதுக்கும் நீதிமன்ற வெளியிடக்கூடிய ஆணையாகும். ஒரு சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த சட்டத்தை வந்து தடை செய்யறதுக்கு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஆணை தான் இந்த நீதி பேராணை சொல்கிறாங்க. இது ரெண்டு வகையான மன்றங்கள் தான் 5 வகையான நீதி பேராணை வெளியிட அதிகாரம் பெற்றிருக்கு. ஒன்று உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு. இந்த 2 கோர்ட்டு மட்டும்தான் 5 வகையான நீதி பேராணைகளை வந்து தடை செய்யறதுக்கு 5 வகையான நீதி பேராணை வெளியிடறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்கு சொல்கிறாங்க. அதே போல் ஆணைகளை வெளியிட்டு மக்களுடைய உரிமையை காப்பாற்றினால் அதாவது இந்த நீதிப்பேராணை மூலமாக அவங்க மக்கள் உரிமையை காப்பாற்றப்பட்டனால இதை என்ன சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தை அரசமைப்பின் பாதுகாவலன் என்று சொல்கிறாங்க. இது முக்கியமானது. லாஸ்ட்டு ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குரூப் 4 குரூப்பில் இதை கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பின் பாதுகாவலன் அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. உச்ச நீதிமன்றம், அதோட சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
1 மினிட். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 32 அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு இதயம் மற்றும் ஆத்மா என்று சொல்கிறார். இதுவும் மார்க் பண்ணிக்க. இந்த பேரா ஃபுல்லாக இம்பார்ட்டண்ட்டாக சொன்னதான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஒன்று, அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மா என்று சொல்லப்படுறது ஆர்டிகல் 32. இது ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட்கொணர்வு நீதி பேராணை. அந்த 5 வகையான நீதி பேராணையை சொல்லியில, அந்த 5 வகையான நீதி பேராணைகள் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆட்கொணர்னா, ஒரு சட்டத்துக்கு புறமாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த அரெஸ்ட் பண்ணிலேருந்து இதை பாதுகாக்கிறதுக்கு இது. ஆனால் தப்பே பண்ணாமல் அவன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதில் பாதுகாக்கிறதுக்காக இந்த பேராணை இருக்குது. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு மனு கொடுக்குறாங்கன்னா அவங்க சட்ட ஊழியரோடு அவருடைய மனு தொடர்பான பணியினை அந்த தொடர்பான துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ளணும். இது இப்போது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் அவர் பணி சம்பந்தமாக ஏதோ ஹெல்ப்பு தேவைன்னா அந்த எந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அவர் ஹெல்ப்பு தேவை அதன் மூலமாக அதை நிறைவேற்றி கொள்ளணும்னு சொல்கிறாங்க. தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தன்னுடைய சட்ட எல்லையை தாண்டி செல்வ தடுக்கிறது. அதாவது ஒரு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஸ்டேட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுமே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கோர்ட் இருக்குல்ல, நுகர்வோர் நீதிமன்றம் மாதிரி, கன்சூமர் கோர்ட்டு இது மாதிரி அவங்க லிமிட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி செயல்படக்கூடாது. ஆவண கேட்பும் பேராணை. ஹைகோர்ட்டுடைய டாக்குமெண்ட் ஆவணங்களில் நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப நீதிமன்றங்களுக்கு இது ஆணையாகும். ஓகே. தகுதிமுறை வினவும் நீதி பேராணைனா சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலரை கைப்பற்றுவதை தடை செய்யும். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த உரிமை சட்ட உரிமைகள் என்னென்ன, அந்த அடிப்படை உரிமைகள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆர்டிகல்ஸ் பாருங்கள். 14 சட்டத்துக்கு முன்னால் எல்லாருமே சமம். 14 வயசில் எல்லாம் சமமாக இருக்கணும். 15 வயசில் எந்த ஜாதியில் எந்த இதுவும் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் தடை செய்யணும். ஓகேவா? 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. பொதுவாக ஒரு வேலைக்கு போகிறோன்னா அதுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும். 16 வயசில் வேலைக்கு போகிறான்னா அவனுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகேவா? 17 தீண்டாமையை ஒழிப்பது. 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டம் தவிர மற்ற பட்டங்களை நீக்கிறது. ஆக்சுவலாக அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, தகுதியான சில பேர் தவறான முறையில் பட்டம் வாங்கி அந்த மாதிரி இல்லாமல் தகுதியானவர்களுக்கு தகுதியான பட்டம் கொடுக்கணும், நீக்கணும். தகுதி இல்லாதவங்களுக்கு பட்டம் நீக்கணும். தகுதியானவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் ஆனவங்களுக்கு கரெக்டாக அந்த பட்டம் கொடுக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் ஆகாதவங்களுக்கு அந்த பட்டம் நீக்கிடணும். அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் செகண்டு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரமாக 19 ஆர்டிகல் 19 அப்படின்றது நமக்கான உரிமை, பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுகின்ற உரிமை, இது மாதிரி உரிமை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 20 குற்றம் சாட்டப்பட்ட அவருக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஒரு குற்றம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா அவங்களுக்கான உரிமையில் இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஜாமீன் இருக்காங்க அந்த மாதிரி. ஓகேவா? 21 வாழ்க்கை தனிப்பட்ட உரிமை, பாதுகாப்பு பெறும் உரிமை, சேஃப்டிக்காக கொடுக்கப்பட்டது. இல்லை 21 A1 இருக்குது. அது அடிப்படை உரிமையான தொடக்க கல்வி. எல்லாருமே இப்போ 14 வயசு ஆனாவே எல்லாருமே ஸ்கூல் முடிச்சிடணும். ஸ்கூலில் இருக்கணும். எந்த இடைநீற்றும் இருக்காமல் கண்டினியூவாக ஒரு தொடக்க கல்வியை பெற்றிருக்கணும். 5ஆம் வகுப்பு வரை கல்வி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 22 அப்படின்றது சில வழக்குகளை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை. ஏதோ ஒரு கேஸால் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அதை கைது செஞ்சு தடுப்பு அதாவது ஜாமீனில் வர மாதிரி வச்சு பாதுகாப்பு உரிமைனா ஆர்டிகல் 22. ஓகேவா? தேர்ட் ஒன்று கல்வி கலாச்சாரம் எஜுகேஷன் ரிலேட்டட் ஆர்டிகல் 29 அப்படின்றது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு. ஆர்டிகல் 30 அப்படின்றது சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனத்துக்கான நிர்வகிக்கக்கூடிய உரிமைகள். ஓகேவா? 4வது சமய சார்பு உரிமை ரிலீஜியஸ் ரிலேட்டடாக சொல்கிறாங்க பாருங்க. ஆர்டிகல் 25 எந்த சமயத்தையும் ஃபாலோ பண்ணுறோம், யார் வேணால் எந்த சமயம் ஃபாலோ பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ணி பரப்பக்கூடிய உரிமையும் இருக்குது. ஆர்டிகல் 26
சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. சமயம்னா ரிலீஜியஸ் சார்ந்த விஷயங்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறக்கூடிய ரைட்ஸ். ஆர்டிகல் 27 வந்து எந்த விதமான ரிலீஜியன்ஸும் சரி வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை சுதந்திரம். அதாவது யாருமே எந்த டேக்ஸ் செலுத்தக்கூடாது அந்த ரிலீஜியஸ் ரிலேட்டான அந்த மாதிரி உரிமை கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 28 அப்படின்றது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறுவதற்கு வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயத்தில் வந்து ஒரு ரிலீஜியஸ் சார்ந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதில் வந்து எந்த விதமான பார்ட்டிசிபேஷன் பண்ணக்கூடாது என்றதுக்கான உரிமை. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி சொல்லியிருக்க ஆர்டிகல் 32. ஓகேவா? இல்லை சொல்லிக்கிற சொத்து உரிமை நீக்கியிருக்காங்கன்னு அதுதான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமையில் நிறுத்த எப்படிலாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 352 இந்த கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் படி நம்ம நாட்டுடைய பிரசிடென்ட் மட்டும்தான் அந்த அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய கான்ஸ்டியூஷன் சட்டப்பிரிவு 19க்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இந்த இண்டிபெண்டன்ஸை தாமாக நிறுத்தி வைக்கப்படும். மற்ற அடிப்படை உரிமை என்ற யாருமே குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பின் மூலமாக தடை செய்யலாம். குடியரசுத் தலைவரின் ஆணை யார் அப்ரூவ் ஆகுனா நாடாளுமன்றத்தில் கட்டாயம் அங்கீகரிக்கணும். அப்போ தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்கலாம். ஆக்சுவலாக டிபிஎஸ்பி அப்படின்ற எந்த நாள்லேருந்து எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. அயர்லாண்டு தான் டிபிஎஸ்பி வந்து இருக்காங்க. ஓகேவா? நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.